இப்படி நீங்க பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, சவுத்துல இருந்து நார்த்துக்கு நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, நீங்க குறைக்கல. ஏன் ஆனா நார்த்ல டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காமிக்கிறார். அவர் வந்து வெறுமனே குறை சொல்லக்கூடிய மனிதராக இல்லாமல் என்னென்னலாம் செஞ்சா நார்த்ல இருந்து நீங்க இன்னுமே டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும், இது மாதிரி மற்ற மாநிலத்தினுடைய பணத்தை வாங்கி அந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல என்னென்ன முறையை கையாண்டா சரியா இருக்குங்கிறதையும் சொல்றாரு. அதுல குறிப்பா அவர் என்ன பேச வர்றாரு அப்படின்னா, இந்த கேப் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஆனா இது குறித்து பேசும்போது சவுத் இந்தியன் மாநிலங்களை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு செகண்டரியா ட்ரீட் பண்றீங்க. இப்போ சவுத் இந்தியன் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் எங்களுக்கு பணம் கொடுன்னு கேட்டா நீங்க எங்களை வந்து முறைச்சு பாக்குறீங்க, புருவத்தை உயர்த்துறீங்க, எங்கள்கிட்ட இருந்து நீங்க வந்து அடிச்சு காசை பிடிங்கிட்டு போறீங்க, மிரட்டி பிடிங்கிட்டு போறீங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ரோபீட்டஸ், த்ரெட்டஸ், எக்ஸ்ட்ராட்டஸ், பிளாக்மெயிலஸ், இந்த ஸ்ட்ராங்கான சொற்களை அவர் பயன்படுத்துறாரு. ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் மோடி அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் எங்களிடமிருந்து மிரட்டி பணம் பறிக்கிறீர்கள், நியாயத்தை நாங்கள் கேட்கும் போது எங்களை பார்த்து நீங்க வந்து முறைச்சு பார்க்குறீங்க, எங்களை பிளாக்மெயில் பண்றீங்க பணம் தராம அப்படிங்கிற சொற்களை அவர் பயன்படுத்துறாரு. இது ஒரு பக்கம் சவுத் இந்தியாவுக்கு அவர் என்ன பிரச்சனை நடக்குது, தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அவர் பேசுறாரு. முக்கியமாக அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, வட இந்திய மாநிலங்களுடைய அந்த ஹை பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாப்புலேஷனை நீங்க கட்டுப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் பாப்புலேஷனை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில் நீங்க இறங்குறேன்னு சொல்றீங்க, ஆனா அது வந்து லாங் டேர்மான ப்ராசஸா இருக்கும். பட் ஆனா சவுத் இந்தியா கட்டுப்படுத்திருச்சு, அதனால அங்க இருக்கக்கூடிய ஜிடிபி வந்து ரெவன்யூ வந்து அதிகமா வர்றதுனால ஜிடிபி வந்து அதிகமாயிட்டே இருக்கு, பெர் கேபிட்டா இன்கமும் அதிகமாகுது. ஆனா நார்த்ல நீங்க பாப்புலேஷனை இப்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாலும் பெர் கேபிட்டா இன்கம் வந்து நீங்க வந்து உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, வந்து என்னைக்குமே அப்பாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, பெர் கேபிட்டா இன்கமே உங்களுக்கு ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறாரு.